வணக்கம் நண்பர்களே. தொல் திருமாவளவன் விஜயை குறிவைத்து கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்கிறார். விஜய் பேசுகிற பேச்சு பாஜக பேசுகிற பேச்சு மாதிரி இருக்கு அப்படின்னு குறி வச்சு சொல்றாரு. அவரை கடுமையா விமர்சிக்கிறாரு. உண்மையை சொல்லப்போனா திருமாவளவன் விஜய் விமர்சிக்கிறாரா இல்ல ஒரு வகையில அவருக்கு சார்பு போல பேசுறாராங்கிற எண்ணத்தை கொடுத்துட்டாருங்க. திருமாவளவன் ரொம்ப சிறந்த அரசியல்வாதி, ரொம்ப அறிவாளி, நிறைய படிச்சவர், மிகப்பெரிய அரசியல் அனுபவம் கொண்டவர், எப்படியான நெளிவு சுருளை கொண்டு தன்னுடைய கட்சியை முன்னே கொண்டு போனோம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சவர், ஒடுக்கப்பட்ட அடிபட்ட மக்களுக்கான குரலாக ஒலிப்பவர், அது மட்டுமல்ல பறந்துபட்ட சமூக நலனுக்காக தொடர்ந்து பாடுபடுறவர். அவரு விஜய் பக்கம் இந்த அளவுக்கான விமர்சனங்களை வச்சதில்லை. இந்த கரூர் விவகாரத்தை பத்தி தொடர்ந்து அவர் விமர்சனம் பண்ணுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்ட போது நேரடியாக விஜய் பத்தி கேள்வி கேட்கும்போது அவர் சொல்றாரு, விஜய் பேசின பேச்செல்லாம் கேட்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு, முக்கியமாக அங்க நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு விவரிக்கிறார். திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, விஜய் பேசின வீடியோ பத்தி பேசுறாரு. விஜய் என்ன சொன்னாரு அதை பத்தி திரும்ப பேசுறாரு. என்ன திருமாவளவன் சொல்றாரு, நடந்தது என்ன, அதிகளுக்கு கூட்டம் இருந்தது, ஒரு கூட்ட நெரிசலால் ஏற்பட்டது. ஸ்டாம்பீட்ங்கிற வார்த்தையை திருமாவளவன் பயன்படுத்துறாரு. அதன் மூலம் மரணம் நிகழ்ந்தது. ஏன்னா நிறைய பேர் சோர்வா இருந்தாங்க, பதட்டத்தில் இருந்தாங்க, இதெல்லாம் நடந்தது. ஆனா விஜய் பேசும்போது எந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்னா, இது பல மாவட்டங்கள் அங்க பிரச்சாரம் போனோம், அங்கே நடக்காது, இங்க மட்டும் நடக்குது அப்படின்னு சொன்னாரு, ஏன் எப்படி சொல்லணும் அப்படின்னு திருமாவளவன் கேட்கிறாரு. மற்ற மாவட்டங்களிலும் இருப்பது இந்த நிர்வாகம் தானே, இந்த அரசு தானே அப்படிங்கிற திருமாவளவன் சுட்டி காட்டுறாரு. ஆனா விஜய் ஏதோ வேறு காரணங்களால் நடந்திருக்கிற மாதிரி பேசலாமா, அப்படி பேசுறது சரியா அப்படின்னு திருமாவளவன் விளக்கமா சொல்றாரு. விஜய் சொல்லாதது கூட கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு. இதே மாதிரி தானே ஹேமாமாலினி சொல்லிட்டு போனாங்க, பாஜக காரங்க என்ன சொல்றாங்களோ அதே தானே விஜய் சொல்றாரு, ரெண்டு பேரும் ஒரே குரல்ல பேசுறாங்களே, இந்த மாதிரி ஒரே குரல் பேசுறது நல்லதா, அது விஜய்க்கு ஆபத்தா முடியுமே அப்படின்னு திருமாவளவன் எச்சரிக்கிறார். நடந்த விஷயம் என்ன, என்ன விஜய் பேசினாரு, திருமாவளவன் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது நீங்க அவங்க வீடியோக்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நான் இங்க சொல்ல விரும்பல. ஆனா திருமாவளவன் விஜயை சொன்னதற்கான காரணம் என்ன, ஏன் விஜய் பாஜக போல பேசுறாருன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் பேசுகிற அம்சங்களை பற்றி திருமாவளவன் விளக்கமாக பேசி விஜய் மனசில் என்ன இருக்குமோ அப்படிங்கிற இடத்தை வெளியே சொல்றாரு. திருமாவளவன் பேசின பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விஜய் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்றாரு. எதற்காக, அரசாங்கத்திற்கு கரை ஏற்படுத்துகிற வகையில் விஜய் பேசணும், அரசாங்கத்திற்கு கரை ஏற்படுத்துகிற வகையில் எதற்காக பாஜக செயல்படணும், எதற்காக குழு அமைத்து அதற்கான ஆய்வுகள் மாதிரி செயல்பட்டு ஹேமாமாலினி வாயிலாக எதற்காக சில எதிர்மறை அம்சங்களை கொண்டு வரணும், நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் கொண்டு வரணும், ஏன் அதே மாதிரி விஜய் பேசணும். இது ஒரு முக்கியமான விஷயம். விஜய் பாஜகவுடைய மனநிலை வந்துட்டு இருக்கோ அவருக்கு அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறார். அதற்கான பிரச்சனை என்ன, என்ன ஆகும், பாஜக விஜய் பின்னால் வந்தால் என்ன ஆகும், ஒருவேளை பாஜக வளர்த்து விட்டுருமா, விஜய் பாஜக தான் வளர்க்கணுமா, இல்ல விஜய் பாஜக வளர்த்து விட்டுருவாரா? திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கின்ற சந்தேகம் என்ன, பாஜகவால் விஜய் வளர்ந்து விடுவாருங்கிற எண்ணமா, விஜயால் பாஜக வளர்ந்துடும் அப்படிங்கிற எண்ணமா? ஒரு முக்கியமான காஷன் கொடுக்கிறார். இந்த கரூர் விஷயத்தை மையமாக வைத்து விஜயோட எண்ண ஓட்டங்களை ட்ரேஸ் பண்ற திருமாவளவன் பல்வேறு அம்சங்களை சொல்லி முழு விளக்கமாக ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசின போது அவர் விஜய்க்கு கம்ப்ளீட்டா காஷன் கொடுக்கிறாரா இல்ல விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறாராங்கிற எண்ணத்தை கூட கொடுக்கிறார். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நல்லா உன்னிப்பா உள்ளவை பார்த்தா தான் தெரியும். அவர் பேசினது மேம்போக்கா விஜய் விமர்சனம் பண்ற மாதிரி இருந்தால் என்னன்னா, விஜய் ஒருவேளை மிகப்பெரிய சக்தியா வளர்ந்துவாரோ அப்படின்னு சொல்றாரு. விஜய் மீது ஒரு ஒரு கரிசனம் கொள்வது எதற்காக பாஜக கேட்கிறார். அதே மாதிரி விஜய் மீது இரக்கம் வரவழைக்க பாஜக நினைக்குதுங்கிறார். விஜய் மீது இரக்கம் வரவழைச்சா விஜய் வளர்ந்துருவாரா, வளர வாய்ப்பு இருக்கா? விஜய் வளர்ந்து விட்டால் திருமாவளவனுக்கு என்ன? முக்கியமாக கடந்த ஆண்டு முதல் மாநாட்டுல விஜய் பேசினாரு, நாங்கள் கூட வர்றவங்களுக்கும் ஆட்சியில பங்கு கொடுப்போம்னு சொன்ன போது இப்படி எல்லாம் சொல்லி நீங்கள் யாரையும் ஏமாற்ற முடியாதுன்னு திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட் பண்ணாரு. நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு கொஞ்ச நாள் முன்னால, போன ஆண்டு சொல்றேன், ஆட்சியில் பங்கு வேணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு பேச்சொலி கட்சியில எது எழுத போது திருமாவளவனும் எங்க கட்சியோட கொள்கைங்க அப்படின்னு சொன்னார். அப்போனா பிரிஞ்சு போறாரோ இப்படி எல்லாம் கருத்தியல் உருவாயிட்டு இருந்துச்சு. அப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கல, அங்கே போறாரோ அங்க கதவு திறந்திருக்கோ, விஜய் கதவு திறந்துரும் இருந்த போது கடைசியில் அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, நாங்க திமுக கூட்டணி தான் இருப்போம் அப்படின்னு திரும்ப 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 உறுதி பண்ணாரு. ஆனா எந்த அரசியல்வாதி உறுதியும் நம்ப முடியாது. விஜய் ஒரு வளர்ந்து வருகிற கட்சி, கணிசமான ஒரு மதிப்பை திருமாவளவனுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தரும்,
தாவேகா தரும் அப்படின்னு திருமாவளவன் நினைச்சிருக்கலாம். ஏன்னா அவரோடு மிக நெருக்கமாக பயணித்த ஆதவ் அர்ஜுனா தான் இப்போ விஜய் கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். ஆகையால இது கனெக்ஷன் இருக்கோ அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் எழுப்பினாங்க. ஆகையால ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பங்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன, திமுக கூட்டணியில் எவ்வளவு இடம் கொடுப்பாங்க சொல்லுங்க. யாரையும் நான் குறைச்சு மதிப்பிட விரும்பல. கடந்த தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 இடங்கள், 4 ஜெயிச்சாங்க. மிக நல்ல ஸ்ட்ரைக் ரேட், ரொம்ப நல்ல ஸ்ட்ரைக் ரேட். அப்ப அடுத்த தேர்தலில் 8 கொடுப்பாங்களா? இவங்க 25 எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அந்த கூட்டணியே ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு, அப்படியே நிரம்பி வழியுது. திமுகவும் இடங்களை குறைச்சு போட்டியிட தயாராகவே இல்லை. ஏனென்றால் 117க்கு கீழே போயிருமோங்கிற எண்ணம் மிக அதிகமாக திமுகவுக்கு இருக்கு. 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த அதிமுக பிளஸ் பாஜக அணிக்கு எதிராக போட்டியிட்ட திமுக அணி முழு மெஜாரிட்டி கிடைப்பதற்கு கடுமையாக வாக்கு எண்ணிக்கையின் போது போராட வேண்டியிருந்தது. உங்களுக்கு தெரியும், ஜெயிச்சாங்க. திமுக 125 சீட் மேல கிடைச்சது. ஆனா 117 வருமோங்கிற சந்தேகத்தை வாக்கு எண்ணிக்கை ஏற்படுத்திச்சு. ஜிட்டர்ஸ் இருந்துச்சுல்ல. ஒரு துரைமுருகனை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்சாரு தெரியுமில்ல. இப்போ 5 வருஷம் ஆட்சியில இருந்த பிறகு சந்திக்கின்ற தேர்தல் எந்த அளவுக்கு கேக் வாக்கா இருக்கும். நிறைய நல்ல திட்டங்கள் செஞ்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் மக்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும்ல. இந்த சூழ்நிலையில எப்படி கூட்டணி கட்சிகளுக்கு நிறைய இடங்கள் கொடுப்பாங்க? அப்போ தாவேகாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு திருமாவளவன் நினைச்சிட்டு இருக்கிறார். இன்னும் நினைச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. தேர்தல் வரும்போதுதான் தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு. அந்த சமயத்துல விஜய் ஒரு மிகப்பெரிய கட்சியா வளர்ந்துட்டாரு வைங்க இந்த ஈவெண்ட்னால. ஒரு கரூர் ஈவெண்ட் அவர் பக்கம் மக்களுக்கு ஆதரவு கொடுத்து, இல்ல பல கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்து, நம்ம இன்னொரு பல நிகழ்ச்சிகளை சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் கடுமையா விமர்சனம் பண்றாரு, ஆட்சியாளர்களை விமர்சனம் பண்றாரு. அதே மாதிரி மற்ற கட்சிகளும் ஆட்சியாளர் விமர்சனம் பண்றாங்க. பாஜக விமர்சனம் பண்ணுது, திமுக அரசை விமர்சனம் பண்ணுது. ஐயா, நீங்க எதற்கு ஒரு விசாரணை கமிஷனை வச்சுட்டு நீங்களே விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க? அரசாங்க அதிகாரிகள் விளக்கம் கொடுக்குறாங்க, முன்னாள் அமைச்சர் விளக்கம் கொடுக்குறாரு. எதுக்கு எடப்பாடி கேட்கிறாரு, எதுக்கு இது பண்றீங்க? நீங்களா அரசியல் பண்ணக்கூடாது, அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திமுக அரசியல் பண்ணுது அப்படின்னு எடப்பாடி கேட்கிறாரு. இதெல்லாம் திமுகவை எதிர்த்து போடுகின்ற விமர்சனங்களாக, அம்புகளாக இருந்தாலும் கூட அது விஜய் பக்கம் சப்போர்ட் கொடுக்குது. இது திருமாவளவன் போன்ற மிக அறிவு சார்ந்த ஒரு அரசியலுக்கு நல்லா தெரியும். அவருடைய ஆகிருதி விஜயோடைய செல்வாக்கு உயர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிற திருமாவளவன் ரொம்ப பெருசா வளர்ந்துட்டு வரோம். கடைசியில் அவங்க கிட்டையும் போய் ஒரு 10 சீட்டுக்கெல்லாம் நிக்க வேண்டியது வந்துடுமோன்னு மிக அனுபவம் கொண்ட, அறிவு கொண்ட திருமாவளவன் நினைப்பது சரி. அவர் நல்லா தெரியும் அந்த ஆபத்து இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சாதாரணம் இருப்பாங்க. திரு விஜய் ஒரு வீடியோல ரொம்ப சோக முகம் கொண்டு சோர்வு தளர்ந்து போய் பேசலாம். ஆனா ஒரு மக்கள் கூட்டம் வந்து ஒரு வெற்றிக்கு நிலைமை வந்துருச்சு, கருத்து கணிப்பெல்லாம் சாதகமா வந்துச்சுன்னா அவங்க எப்படி வளருவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. எல்லா அரசியல்வாதிகளும் இருக்கிறது தான். 2 வருஷம் அனுபவம் கொண்டவர் அதை காமிக்க மாட்டா அர்த்தம் கிடையாது. அது திருமாவளவனுக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் திமுக, அண்ணா திமுக சொல்லி தொடர்ந்து 2 கட்சிகளுமே அவரை தள்ளி செஞ்சிருக்கு. பந்தாடினாங்க அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்திட்டேன். பட் இருந்தாலும் 2 கட்சிகளுமே திருமாவளவனை எப்படி தள்ளிதான் மேல அது கொண்டு வந்திருக்கு, மேல வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி நிலைமை விஜய் கிட்டமே வந்துருமாங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு. அது நியாயமான எண்ணம். அதுக்காக தான் காஷன் பண்றாரு. என்ன காஷன் பண்றாரு? நீங்கள் பாஜக மாதிரியே பேசிடக்கூடாது, அது உங்களுக்கே ஆபத்தாக முடியும். எப்படி? பாஜக வளர்த்து விட்டது என்றால் முழுமையாக வளர விடாது, தான் வளர விரும்பும், யாரை வளர்த்து விடுமோ அவர்களை வைத்துக் கொண்டு வளர்ந்து விடும். இதெல்லாம் பாஜக மேல வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள், எல்லாருமே வைக்கிற விமர்சனங்கள். எந்த ஊர்ல போய் கூட்டணி அமைச்சாலும் கூட்டணி அமைக்கிற கட்சியை காலி பண்ணுவாங்கன்னு பல இடங்கள் சொல்றாங்க. பல பேர் சொல்றாங்க. ஏன்னா பீகார்ல நிதிஷ்குமார் கட்சி பண்ணது, இதுல மகாராஷ்டிரால பண்ணது, சிவசேனாவையே பண்ணது, இதெல்லாம் சொல்றாங்க. இங்கே முடியல. 2 திராவிட கட்சிகள் பலமாக இருக்கு. இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக விஜய் மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து விடுவாரோ, அந்த வளர்ச்சியில் தன் பங்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு திருமாவளவன் சரியா கணக்கு போடுறாரு. ஆகையாலே விஜயை கடுமையாக விமர்சிக்கின்ற அதே வகையில், காஷன் பண்ற அதே நிலையில் அவருக்கு சார்பாகவும் தான் இருப்பது போன்ற ஒரு உணர்வை தன்னுடைய பேச்சு மூலம் திருமாவளவன் வெளிப்படுத்தி விட்டார். இதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.